வணக்கம். பிரெக்னெண்டா இருக்கீங்க. ஆனா யூசுவலா பிரெக்னெண்டா இருக்கும்போது பயம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமாங்க, கரெக்ட் தான். நான் பேச போறது இன்னைக்கு பிரெக்னன்சில ப்ளீடிங் ஆகுறத பத்தி. யூசுவலா பாத்தீங்கன்னா ஒரு 20ல இருந்து 25% பேருக்கு வந்து பிரெக்னன்சில ப்ளீடிங் அப்படின்றத அவங்க என்கவுண்டர் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து இது ஸ்பாட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும், ப்ளீடிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸ்பாட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேசா அண்டர்வேர்ல படும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க டிஷ்யூல கிளீன் பண்றீங்க அப்படின்னா லைட்டா 1 or 2 drops மட்டும் தெரியும். ஆனா ப்ளீடிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெவி ப்ளீடிங், மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் மாதிரி இருக்கும். பேட் மாத்தக்கூடிய அளவுக்கோ இல்ல பேண்டி லைனர் சோக் ஆகக்கூடிய அளவுக்கோ ப்ளீடிங் இருக்கும். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ப்ளீடிங் வாரம் 1ல இருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்லுவோம். இந்த டைம்ல நிறைய பேருக்கு ஒரு மைண்ட் ஸ்பாட்டிங் இருக்கும். அது எப்போ இருக்கும்னு பார்த்தோம்னா இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படிங்கும். கருமுட்டை வந்து கருவாகி யூட்ரஸ்ல வந்து இம்ப்ளான்ட் ஆகும் பொழுது ஒரு சிலருக்கு ஒரு மைல்டு ஸ்பாட்டிங் இருக்கும். இது வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங். சப்போஸ் ஏதாவது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தா ஒரு சிலருக்கு மைல்டான ப்ளீடிங் இருக்கலாம். பிரெக்னன்சி அப்படின்னாலே ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதனாலையும் ஒரு சிலருக்கு ஸ்பாட்டிங்கோ இல்ல ஒரு மைல்டு ப்ளீடிங்கோ இருக்கலாம். கோரியானிக் ஹெமட்டோமா அப்படிங்கும். இது வந்து யோக் சாக்குக்கும் நம்மளுடைய எம்ப்ரியோக்கும் நடுவுல பிளட் கலெக்ட் ஆகிறனால வரக்கூடிய ஒரு ப்ளீடிங். இது வரும்பொழுது ஒரு மைல்டு அப்டமல் பெயின் இருக்கும். அடுத்த டைப் ஆஃப் ப்ளீடிங் பார்த்தீங்கன்னா எக்டோபிக் பிரெக்னன்சில வரக்கூடிய ப்ளீடிங். ஒரு ஷார்ப் பெயின் இருக்கும், நல்ல ஒரு ப்ளீடிங் இருக்கும், ஒரு டிசீனஸ் இருக்கும், ஷோல்டர் பெயின் இருக்கும். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னா இட் குட் பி எக்டோபிக் பிரெக்னன்சி. அடுத்தது சர்வைக்கல் ஆக்டிவிட்டியில இருக்கக்கூடிய சேஞ்சஸ்னால வர ப்ளீடிங். போஸ்ட் காய்டல் ப்ளீடிங் அப்படிங்குவாங்க. இல்ல பிசிக்கல் எக்ஸாமினேஷன், பிவி எக்ஸாமினேஷனோ டிவி ஸ்கேனோ பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சிலருக்கு ஒரு மைல்டு ப்ளீடிங் இருக்கும். இந்த மாதிரியான ப்ளீடிங்ஸ் பத்தி பயந்துக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இல்ல எனக்கு வந்து ரொம்ப நிறைய ப்ளீட் ஆகுது, நல்ல பிரைட் ரெட்ல பிரவுன் கலர்ல ஆகுது, பேட்ஸ் வந்து மாத்தக்கூடிய அளவுக்கு ப்ளீடிங் ஆகுது, அதுல டிஷ்யூ இருக்கு, நிறைய கிளாத்ஸ் வருது அப்படின்னா இட் குட் பி a signs of early miscarriage. உங்களுடைய கைனகாலஜிஸ்ட இமிடியேட்டா போய் பாருங்க. செகண்ட் ட்ரைமஸ்டர் ப்ளீடிங் இது பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி சர்விக்கல் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும் பொழுது போஸ்ட் காய்டலாவோ இல்ல பிசிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு அப்புறமோ ஒரு மைல்டு ப்ளீடிங் வரலாம். சர்விக்கல் பாலிப்ல ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் பொழுது ப்ளீடிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா பிளாசென்டா ப்ரீவியானால வரக்கூடிய ஒரு ப்ளீடிங். சர்விக்கல் ஓப்பனிங்க பிளாசென்டா கவர் பண்ணிருக்குன்னா அதுல இருந்து ப்ளீடிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது ரொம்ப முக்கியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீ டேர்ம் லேபர் அப்படி இல்லாட்டி லேட் மிஸ்கேரேஜ்னால வரக்கூடிய ப்ளீடிங். இது வந்து கண்ட்ராக்ஷன்ஸோட ரொம்ப ஹெவி ப்ளீடிங்கா இருக்கும். இமீடியட்டா உங்க டாக்டரை போய் பார்க்க வேண்டியதாக இருக்கும். தேர்ட் ட்ரைமஸ்டர்ல வரக்கூடிய ப்ளீடிங் பிளடி ஷோ அப்படிங்கும். மியூக்கஸ்ல பிளட்டோட சேர்ந்து வருது அப்படின்னா யூ குட் பி இன் லேபர். எனக்கு இந்த மாதிரி ப்ளீடிங் ஆகும் பொழுது ரெகுலர் கண்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு வாட்டரி டிஸ்சார்ஜோட சேர்த்து ப்ளீடிங் ஆகுது அப்படின்னாலும் இட் குட் பி a membrane rupture. Do visit your doctor immediately. நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் செகண்ட் ட்ரைமஸ்டர்ல சொன்ன மாதிரி சர்வைக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும் பொழுது, சர்வைக்கல் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும் பொழுது, போஸ்ட் காய்டலாவோ இல்ல பிசிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு அப்புறமும் ப்ளீடிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெயினோட ரொம்ப வலி பொறுக்க முடியாம நிறைய ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா இம்மீடியட்டா டாக்டரை போய் பாருங்க. நன்றி. நான் டாக்டர் ஷர்மிளா, திஷா உமன் வெல்னஸ்.